சற்று முன் திமுகவில் இணைந்த 2 முக்கிய புள்ளிகள். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தேர்தல் சமயத்தில் கட்சி மாறும் காட்சிகள் வழக்கமானவை. பெரிய கட்சிகள் தங்களின் எதிர் முகாமை பலவீனப்படுத்த மாற்று கட்சிகளின் முக்கியஸ்தர்களை தங்கள் பக்கமாக இழுக்க தனி வியூகமே வகுப்பார்கள். அந்த வகையில் 2 முக்கியமான கட்சிகளின் அதிருப்தியாளர்களாக ஒதுங்கி விளங்கியவர்களை தங்கள் பக்கம் இழுக்க ஆளும் தரப்பு மும்மரம் காட்டி வருகிறதாம். அதாவது நமது அம்மா நாளிதழின் முன்னாள் ஆசிரியரான மருது அழகுராஜ் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்தார். இதனால் ஓபிஎஸ்ஸின் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவில் பக்கமாக ஒதுங்கியிருந்தார். ஓபிஎஸ்ஸின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்காததால் அங்கும் மும்மரம் காட்டாமல் இருந்தார். விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருந்தார். அவர் தாவேகாவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருந்ததாக தகவல்களும் வெளியானது. இந்த நிலையில் தாவேகா பக்கம் சரியான சிக்னல் கிடைக்காததால் எந்த முடிவையும் எடுக்காமல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மட்டுமே பேசி வந்தார். இதை கவனித்த சூரிய கட்சி தரப்பு மருது அழகுராஜிடம் பேச ஒரு டீமை அனுப்பியிருக்கிறது. பேச்சுவார்த்தை சுமூகமாக போக சூரிய கட்சியை நோக்கி நகரும் முடிவில் இருக்கிறாராம் மருது அழகுராஜ். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய காளியம்மாளும் சில மாதங்களாக எந்த பக்கமும் செல்லாமல் அமைதி காத்து வந்தார். 2 பெரிய கட்சிகளில் இருந்துமே அவருக்கு அழைப்பு வந்ததாகவும் பனையூர் தரப்பையுமே காளியம்மாள் சந்தித்ததாகவும் தகவல் வந்துள்ளது. அங்கு நடந்த பேச்சுவார்த்தையும் அவருக்கு அப்செட்டில் முடிந்ததாம். இதனால் அமைதியாக ஒதுங்கியிருந்த அவரையும் சூரிய கட்சியின் ஒரு டீம் அணுகியிருக்கிறது. காளியம்மாள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் கிடைப்பதால் ஏறக்குறைய அவரும் அங்கு நகரும் முடிவுக்கு வந்துவிட்டாராம். இந்த நிலையில் மருது அழகுராஜ் காளியம்மாள் இருவரும் சமீபத்தில் நேரில் சந்தித்தும் பேசியிருக்கின்றனர். தாங்கள் இணைய போகும் புதிய முகாமை பற்றி தான் இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தகவல் சொல்கிறது இருவருக்கும் நெருக்கமான தரப்பு. இந்த நிலையில்தான் மருது அழகுராஜ் காளியம்மாள் இந்த 2 பேரும் விஜயின் தாவேகா கட்சியில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது தாவேகா மீது அதிருப்தியில் இருந்துள்ளார்கள் 2 பேரும். இதனால் விரைவில் திமுகவில் 2 பேரும் இணைய உள்ளதாகவும் இதற்காக திமுக அமைச்சரிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாகவும் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து மருது அழகுராஜ் காளியம்மாள் 2 பேரும் ஒன்றாக திமுகவில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்காகத்தான் இவர்களின் சந்திப்பு தற்போது நடந்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.